நிறைய தெரிஞ்சுக்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அது நம்ம நாலேஜோடு நின்றாமல் நமக்கு ஒரு விஸ்டமாக இருக்கணும். தட் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் த வே யூ திங்க் அண்ட் ஹவு டு see the world. எந்தவித ப்ரீ பிளானும் இல்லாமல் தான் 8 பேர் காட்டுக்கு போனோம். இட்ஸ் அன் unplanned. அதில் 3 பேர் நகர்ப்புறத்தில் வசிக்கிறவங்க, மற்றவங்க அந்த லொக்காலிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இது unplanned adventure. எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் காட்டை அப்ரோச் பண்ணுறோம். ஒரு பக்கம் கிரேசி ஐடியாவாக இருந்தாலும் we felt terrible. காஃபி பிளான்டேஷன், ரப்பர் பிளான்டேஷன் பார்த்தாலும் அங்கே இருக்கிற யானை, பரிச்சயமே இல்லாத காடு ரெண்டுமே எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தது. எப்படி அந்த காட்டை விட்டு சேஃபாக வெளியே வந்தோமா இல்லையா, இட்ஸ் டெரிபிள் ஸ்டோரி. பரவாயில்ல காலு, பரவாயில்ல. அந்த யானை சூடாக இருந்துச்சு, அந்த காலு கண்டுபிடிக்கலாம் வாங்க எங்கேயாச்சும். சுரங்கத்துக்குள்ளே போனால் நம்மளுக்கு லைட்டு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும். சும்மா டைரெக்டாக போக முடியாது. மொபைல் ஃப்ளாஷ் லைட்டை மட்டும் வச்சு நம்ம உள்ளார போயிட்டு வர முடியாது. ஏன்னா உள்ளார எவ்வளோ கிலோமீட்டர் போகணும், என்னென்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 5 ஃபீட்டில் போவோம், அப்புறம் 4 ஃபீட்டு அப்படியே டவுன் ஆகிட்டே போவோம். நம்ம குமிஞ்சி போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் படுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னும் உள்ளார போயிட்டு ரிட்டர்ன் வர முடியாது. ஏதோ சப்போஸ் ஏதாச்சும் ஒன்றுனா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் உள்ளார போகிற பிளான் இல்லை. உள்ள எல்லாம் போயிட்டு வரவே முடியாது. ஆனால் ஒரு வழியை பார்த்துட்டோம்னா அந்த வழியில போகும்போது அங்கிட்டு போனா 5 வழி போகும், 5 வழி போகும். ஆனாலும் நம்ம 10 பேர் சேர்ந்து வச்சு மூடி போக வேண்டியது. ஆனா அதே வழி திரும்பி வந்து சில டைம் அதுக்குள்ள கரடியில இருக்கும். நம்மளாம் போனா தெரியாம போனா முடிஞ்சு, தெரியாம போனோம்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கோம். அப்படியா வினு? இப்போ இங்க தங்க எடுத்துன்னு போறாங்களா, அது யார்கிட்ட கொடுப்பாங்க? தங்க கடையில தங்க செய்வாங்கல்ல. ஆமா, சில விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுவும் அந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த இடத்த பத்தின செய்திகள் கேட்கும்போது இன்னும் பிரமிப்பா இருக்கும். அப்படிதான் நாங்கள் தங்கச் சுரங்கத்தை பார்த்தோம். 1860 பிரிட்டிஷ் வந்து பந்தலூர் தேவாலா பகுதியில் கோல்டு மைன் தோண்டியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு தேவையான தங்கமும் எடுத்திருக்காங்க. அந்த தங்கத்தில் அவங்களுக்கு கணிசமான லாபம் இல்லை. அங்கே கிடைக்கிற தங்கம் நல்ல தரமாக இருந்தாலும் எடுக்க ஆகிற செலவு அதிகமாக இருக்கிறதுனால ஃபியூ இயர்ஸில் அதை மூடிட்டாங்க. அந்த பகுதி மக்கள் அங்கே இன்னமும் தங்கத்தை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. தங்கம்னாலே ஒரு கிரேஸ் தானே. அந்த நேரத்தில் சுரங்கத்துக்கு கிட்ட எங்களால் போக முடியுது. உள்ளே போக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதே மாதிரி சேஃப் இல்லை. அப்படின்றதுனால குடின் சுரங்கத்தில் தங்கம் எடுத்து அங்கே மக்கள் சிலர் பெரிய பயனை அடைஞ்சிட்டதாகவும், அதுக்காகவே இன்னும் பலர் அந்த வேலையை செய்ய முயற்சிப்பதாகவும் சொல்கிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது அந்த தங்க சுரங்கத்தை பற்றி. சிங்கு தானே அங்கே சுரங்கம்லாம் இருக்குல்ல? ஆமாங்க, சுரங்கம் இருக்குது. அதெல்லாம் காற்று போகிறதுக்கு சிங்கம் சொல்லி போட்டிருக்கோம். ஓ, இது சிங்கம். சவுண்டு பார்த்தீங்களா? சவுண்டு 3 வருது. நல்லா அதுதான் சுரங்கத்துக்கு போகிறது காற்று. இதுதான் அந்த தங்கத்தோட விஷயம். அந்த மண்ணு இதுவா? ஓ, சுரங்கத்தில் அங்கே அலசுவாங்க. இதில் அலசுவாங்க, இதில் வரும். அணை கட்டிடுவாங்க இந்த இடத்த. இப்படியே சுற்றி அணை கட்டிட்டு. நண்டு பார்த்துருக்கீங்களா? நண்டு இருக்கா? வேணுமா? எங்கே இருக்கு? இதான் நண்டு. இது இருக்குங்க. அதுதான் நண்டு. எதுனா தெரியல. தெரியும். கொஞ்சம் பக்கத்துலேயே வைங்க, அது ஒன்றும் செய்யாது. ஓகே, நம்ம இருட்டாக இருக்கு. நண்டு பிடிச்சோம்னா கடிச்சிடும். இட் வாஸ் ஹெக்டிக். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம வந்து சும்மா போகிறோம், இல்லை ஒரு அங்கே போய் தான் பார்க்கலாமே நமக்கு தோணுதுனாலே வந்து ஏதோ ஒன்று வந்து வி ஆர் அப்நார்மல் அந்த டைம். போனதுக்கப்புறமா தான் எங்களோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி பந்தலூரில் இருந்தார். ஸோ அவர் வந்து நீங்கள் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாரு. இப்போது அதுலேருந்து நாங்கள் அப்படியே டேரெக்டாக அப்படியே அங்கேயே ட்ராவல் ஆகி போனது தான்.
அப்படித்தான் வேற எப்படி காயப்பட்டாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் யானை வந்து கீழ் பக்கமா ஓடாதான் தலை வெயிட் காது வந்து அடிக்கும் ஓ முட்டி போட்டு அப்படியே சட்டிட்டு வந்துடும் யானை கீழே. இப்போ எதிர்க்க வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஓடணும். வாழை சுருட்டிச்சுன்னு வச்சுங்க ஓடாது. ஓட தொடங்கி உடம்பு அந்த சொல்லுங்க இருக்கு அதுக்குள்ளே. ஆமா அவ்வளோ பெருசாக இருந்தாலும் சுருக்கிடும் உடம்பு. ஓ அது டார்கெட் பண்ணிச்சுன்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை. இந்த இடம்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகின இடம். இப்போது இந்த இடத்த புதுசாக வரவங்களுக்கு நிறைய பேத்துக்கு நாங்கள் காட்டணும். அந்த மாதிரி இப்போது நாங்கள் பார்த்ததை எல்லாருமே பார்க்கணும். நாங்கள் பார்த்ததை நிறைய பேர் பார்த்ததே இல்லை இந்த இடம்லாம். இந்த மாதிரி ஒரு டீ எஸ்டேட்டு, ஒரு ஃபாரஸ்ட்டு உள்ளார ஒரு காப்பி தோட்டம், அந்த மாதிரி நிறைய கல்ச்சர் அங்கே இருக்குது. அதெல்லாம் நிறைய பழங்குடியின மக்கள், நிறைய அனிமல்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அதெல்லாம் புதுசாக யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் மை டார்க்கஸ்ட் இன்னர் டர்மாயில் ஸ்டார்ட் டு பாயில் ஈவன் மோர். நாங்கள் அங்கே அதிகமாக பயந்தது யானை நினச்சி தான். பிகாஸ் வி வேரன்ட் ப்ரிப்பேர்ட். நாங்கள் காட்டுக்கு போகிறது யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணலை. சப்போஸ் யானை எதிர்க்க வந்துட்டா கூட என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. குளிக்கதாமா போகலாம். இப்படி சொன்ன கொடுக்கும் ஸ்லிப்பான கீழே போய் தான் கிடக்கும். போறீங்களா? சடு கொடுப்பாலும் இன்னும் இப்போ யானை வந்துச்சுன்னா மேலே ஏறக்கூடாது. வளைஞ்சு வந்து தான் ஒன்றும் நேரம் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றா இப்படி வளைஞ்சு போனால் அதுக்கு வளைய முடியாது. ஓ ஆமாம், அது பாடி பெருசு இல்லை. இந்த பக்கம் பார்த்து குதிச்சிடணும். ஆமாம் பழகி இருக்கும். அங்கிட்டு கூட அப்படி இருக்கு. இது கூட வந்து தாத்திரும். இது நம்மள அதிகமா பார்த்திருக்காது. போய் பார்த்து செட் ஆயிருக்கு. அதாவது இங்க கொண்டு விட்டு இங்கிருந்து கொண்டு விட்டா எனக்கு. ஓ இங்கிட்டு மக்கள் ஏன்னா ரீசெண்டா திருப்பிட்டாங்க வந்து செத்து. ஐயோ அது மட்டும்தான் அதுவும் நிறைய பேர் போடுறது. மக்னா என்னன்னா என்ன? மனிதர்கள் எப்படி மூன்றாம் பாலினம் இருக்கோ அது போல தான் மக்னா என்னன்னு சொல்லுவாங்க. பட்டு இந்த பர்செப்ஷன் டோட்டலி ராங். மக்னான்னா மரபணு குறைபாடோட தந்தம் இல்லாத இருக்கிற ஆண் யானை. ஸோ இந்த ரீசனுக்காகவே இந்த யானைகள் வந்து ஒரு குழுவாக வாழ முடியாது இந்த யானையால். அதே நேரத்தில் பெண் யானைகளும் இந்த மக்னா யானைகளை விரும்பாது. ஸோ இதுவே இந்த யானைகள் மனிதர்களை மூர்க்கமாக தாக்கிறதுக்கான காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த வகையான யானைகள் கோவை, நீலகிரி, தேனி பகுதிகளில் ரொம்பவே பிரபலம். அப்படியே ஓ அந்த பழம் பார்த்துக்க மாட்டாங்க யாருமே நினைக்கலாம். மரச்சக்கை ஸ்ட்ராபெரி மாதிரி நீ பார்த்து ஸ்ட்ராபெரி இருக்காது. ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே பாதி கூட வரலையா? தண்ணிலாம் வந்தால் செமையாக இருக்கும் இல்லையா? மலை உள்ளார போகிறோம், இந்த மலையில் போயிட்டு வேறு மலை வழியாக வர போகிறோன்றது மட்டும்தான் தெரியும். தவிர அங்கே இது எல்லாமே இருக்குன்றது வந்து போகிற சொல்லப்போனால் நாங்கள் அந்த பாத் கூட நாங்கள் டிட்டர்மைன் பண்ணவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து இந்த பாதை வழியே போகலாமா, அந்த பாதை வழியே போகலாமான்றது இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இங்கே பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் பார்த்ததுன்னு சொல்கிற அப்சர்வ் பண்ணதுன்னு சொல்லலாம். என்னை பார்க்குறதுன்றது வெறுமனே விஷுவலைஸ் மட்டும் தான். பட் அப்சர்வேஷன்றது வந்து லிசனிங்லேருந்து ஹியரிங், ஸ்பீக்கிங்கில் இருந்து இது எல்லாத்தையுமே காம்ப்ரஹென்சிவ் ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கும். யானையை பார்த்தாலே பயமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பயத்தோடையே உள்ளே போனோம். ஏதாச்சும் ஒரு அனிமலை என்கவுண்டர் பண்ணணுங்கிறதும் எப்படியாச்சும் அதை பார்த்துடணுன்றதும் ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஒருவேளை பார்த்துட்டா என்ன பண்ணுறேன்றது பயம். அப்போ ஒரே விஷயம் அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு, எலிவேட்டும் பண்ணுச்சு, அதே சமயத்து பயத்தையும் எலிவேட் பண்ணுச்சு. அப்போ இது வந்து ஒரு ஆக்சிமோரான் மாதிரி ஒரு பாராடாக்சிக்கலாகவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தா சந்தோஷமோ, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இதுக்காக வந்தோன்ற மாதிரியே இருக்கும். ஐயோ பார்த்துட்டா பயம், அது நம்மளை ஏதாச்சும் என்ன பண்ணிடுமோன்றது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி பாராடாக்சிக்கல். நம்ம அங்க ஸ்டார்டிங்ல குறுக்க இறங்கி வந்து நாங்க நின்னுட்டு இருந்தோம். ஆமா ஆமா வேணும் கீழே அடி வரோம். ஓ ஆமா அங்க காமிச்சீங்களா அந்த சிலுவை தானே? அதேதான். அருவாமலை தான் விட்டுட்டு வந்து எப்படி இருக்கு? லைட்டா மழை பெஞ்சா அடுத்து பார்த்தா இந்த மலைக்கு போயிருந்தேன். இதையும் கழிச்சிடும் முடிச்சிடும் கவிதை. பாருங்க அந்த ரோடு தெரியுங்க, அந்த ரோடு தெரியுதுல்ல, அதான் நிலம்பூர், கேரளா நிலம்பூர். அந்த வழி அந்த லாஸ்ட் என்னது ராம் பள்ளம் ஃபுல்லாவே ஏன்னா செஞ்சு கொண்டு தெரியுது.
எல்லாம் மரம் எல்லாம் பள்ளம். மண்ணு சரிஞ்சதுனால அது சரியாக தெரியுதுல்ல. இன்னும் அங்கே போயிட்டு சூப்பராக இருக்கும். சீசன் நல்ல வேலை நீங்கள் வந்தா பூ சீசனு வெள்ளைய பூ மாதிரி அப்படியே பரப்பி போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே தேங்கி இருக்கு கண்டிப்பாக. நாங்கள் முக்கியமாக போய் பார்க்கணும்னு நினச்ச இடம் காஃபி காடு. அந்த நீலகிரி பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற சோலைமலை காடுகளை அழிச்சிட்டு தான் இங்கே பிரிட்டிஷ் வந்து காஃபி பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக காஃபி குடிக்கிறதுன்றது ஒரு ரசனை. ஏகப்பட்ட காஃபி பிரியர்கள் வேறு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ ரசித்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிற ஒரு காஃபியோ இல்லை பழமோ ஒரு விஷயத்த நம்ம அது எங்கே செய்கிறாங்க, எப்படி வளருது, அது மரமா செடியா கொடியா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய தேடல். ஒருத்தங்கன்னா இதுக்கு முன்னாடி போயிருக்கு. அவன் வந்து பாம்பு கடிச்சு இறந்துட்டான். ஐயோ உனக்கு தெரியலடா. காஃபி பறிக்கும் போது பாம்பு கடிச்சு இவங்க அசால்ட்டாக விட்டானுங்க. வண்டியும் இல்லைல்ல, வரணும். அப்புறம் வண்டியில் ஏற்றி வரும்போது பாதையில இறந்துட்டாங்க. சரி, ஆனால் இங்கே வந்துருக்கு வயசு ஃபுல்லாக இருக்காது. இட் வாஸ் டயபாலிக்கல். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் ஆகிடுமோ அப்படின்ற பயம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ரெஸ்ட் எடுத்துருக்கோம், ஈவினிங் வந்துடும். வாசம் வரும். மண்ணு மேலே போட்டுருவோம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சாணி போட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். அப்பா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு அந்த பூவோட வாசம். உங்கள்கிட்ட போனால் டார்க்காக இருக்கும். இன்னும் இருட்டாயிடும். பக்கத்தில் மரம். ஓ மரம் அது ஆரஞ்சு மரம் வந்து ஆரஞ்சு எது இங்க இருக்கு, இது பின்னாடி அங்க இருக்கு. ஓ அது முடியாது. ஆப்பா குறுக்குல போயிருமா? போயிடும். நீங்க லாஸ்டா எப்போ வந்தீங்க நவீன்? நீங்க அப்படியா? நடக்கணும்னா யோசிப்போம். ஏன் அங்க போயிட்டு வீட்லயே இருக்கலாம்னா எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா என்ன வேணும்? ஓ சாஞ்சிடுமா? உடனே வா. என்ன சொல்றீங்க? மலை போனவருமே அட்வென்ச்சர்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருந்த பியர் குரூப் எல்லாருக்குமே. அப்போ எல்லாருமே இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்ப்ளோரேஷன், ஒரு எக்ஸ்பெடிஷன். அந்த எக்ஸ்பெடிஷன்றதே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ இவ்வளோ இத்தனை காம்பினேஷனோட அங்கே ஒரு ஃபேக்டர் அங்கே அமையும் போது ஏன் ஒருத்தனுக்காக இத்தனை பேரோட அந்த என்வைரன்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும், டேமேஜ் ஆகும், டிசப்பாயின்மெண்ட் முக்கியமாக. ஏன்னா இத்தனை பேர் மறுபடியும் மீட் பண்ணுவோமா தெரியாது. இந்த எக்காலஜி, இந்த என்வைரன்மெண்ட், இந்த செட்டிங் மறுபடியும் கிடைக்குமான்றதும் தெரியாது. அப்போ சரி என்னன்னா பரவாயில்ல, வை நாட் டேக் ரிஸ்க், சரி என்னதான் நடந்ததுன்னு பார்ப்போமேன்ட்டு கால்வழியிலே போனது தான். அதாவது இட் வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்ப்ளோரபிள். இது அன்இமேஜினபிள் சொல்ல போனால். தட் வாஸ் கம்ப்ளீட்லி மேட்ச்லெஸ். நீங்கள் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அது எப்படின்னு சொல்லிட்டு. அது மேபி எனக்கு அந்த கால்வலி இல்லைன்னா கூட வந்து நான் இவ்வளோ தூரம் பேசுவோனான்னு தெரியுது. இது பாருங்க நல்லா இதுதான் பறிப்போம் வந்து சாக்கு வச்சு. பாம்பு இருக்குமா? என்ன பாம்பு இருக்கும்? கட்டுவிரியன். ஓ நிறைய பாம்பு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும். குண்டல்பட்டிலேருந்து ஆள் வரும் பறிக்கிறதுக்கு. சீசன் டயத்தில் வெளியே நாள் கூட்டுரும். அவங்கள தான் அக்கா நாங்கள் இருக்கப்போ தான் 4 வரலையும் சேர்த்து அப்படியே கட்டிட்டோம். ஐயோ. அப்புறம் ஹாஸ்பிட்டலாம் கூட்டிட்டு ரொம்ப போகும்போது லிட் ஆரம்பிச்சிடும்ல, சவுண்டு ஜாஸ்தி இருந்தது. இன்னும் லவர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டோமா? என்னவா
இன்னும் மணி 2 மணி ஆச்சு. 2 மணி தானே. எங்கேயாவது நடக்கிறதுக்கே நம்ம 2 மணி ஆயிடும். போகும்போது எப்படியும் 3 ஹவர் வேணும். இது என்ன பழம்? காஃபி பழம். காப்பி பழம், காப்பி காய். காஞ்சிருச்சு, மரத்துலேயே காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து காய வைக்கிறதோ மரத்துலேயே காஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை காஞ்சிருக்குங்க, இது காஞ்சது. சாப்பிடுறதா? ஆமாம். இது வந்து முள்ள மாட்டி இருக்குங்க. இடம் முயல் உள்ளாரத்தான் இருக்கும். புகை போட்டு புகை போட்டோம்னா வந்துடும். ஆனால் உள்ள ரொம்ப ஆழம் போகும்ல. கொஞ்சம் தண்ணி தொட்டி முன்னாடி வீடு இந்த கோவிலில் திருவிழா பாட்டெலாம் போட மாட்டாங்க. வந்து இங்கே சாமி முட்டுக்கும். அங்கே தான் கொக்கோன்னு சொல்லுவாங்க. சாக்லேட் எதுங்க? கொக்கோ, ஏலக்காய் செடி அதெல்லாமே இருக்குங்க. இதுதான் பழம், காப்பி பழம். என்னங்க இது வச்சுங்க. தண்ணி கம்மியாயிடுச்சு. பைப் லைன்லாம் அந்த காஃபி ஸ்மெல் தாங்க அன்பீட்டபிள். சான்ஸே இருக்கு. பூ வந்ததுக்கு அப்புறமா காய் பழம். இப்போ பழத்தில் சீசன் அவ்வளோ பெருக்க ஆரம்பிச்சோம். எல்லாம் விட்டுட்டு கேட்டால் மே மாதம் பறிப்போம். இல்லை அழகா 1 கிலோ 2 ரூபா. இதுதான் பறிப்பீங்க. களம்னு சொல்லுவாங்க. களம், காப்பி களம். காப்பி களம். தோல் கண்டா அது ஒன்றும் ஆகாதுங்க. உள்ளார கொட்டையை தானே இருக்கும். தோல்லாம் கீழே ஒரு புளி இருக்கு. லைட்லாம் உடஞ்சி போச்சு. இப்போ ரன்னிங்ல இல்லையா? சீசன் இல்லையா? சீசன் டைம் மட்டும்தான். ஏதோ கழுவு மூட்டை போட்டிருப்பாங்க. பாக்கு பாருங்க. இது என்னது? மழை வந்து அளக்குறது எங்கள் ஊரில் விடுவாங்க. அந்த மிஷினாக தான் இது. அந்த திண்டுக்குள்ள இல்லை. இதுவா? அதில் அளவு இருக்கும். ரெண்டு வருமா? நான் தங்கியிருந்த வீடு, அங்கே இருக்க காப்பி தோட்டத்தெல்லாம் காட்டிட்டு திரும்பி வந்துடலாம். அதுவே அரௌண்ட் 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலான்னு சொல்லிட்டு அதை தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சரி நீ லப்பர் தோட்டம் இருக்குது, காப்பி தோட்டம் தாண்டி லப்பர் தோட்டம் இருக்குது, அதுவும் டீப் ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே போயிட்டு இன்னொரு வழியில் ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி அது வழி. அந்த வழியில் வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி போனோம். அடுத்து ரப்பர் எஸ்டேட்டா? உண்மையை சொல்லணும்னா யானை ஒரு அட்டகாசமான அனிமல். அப்படி ஒரு ஃபினாமினலான அனிமல் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு இவ்வளோ பயம் தேவை கிடையாது. யூனோ ஜான் டோன் சேஸ் நேச்சர்ஸ் கிரேட் மாஸ்டர் பீஸ் அண்ட் எலிஃபெண்ட் ஒன்லி ஹார்ம்லெஸ் திங். மீன் இருக்குமா உங்களுக்கு? மலைகளில் ஏறிப்பார், அவை உனக்கு கதைகள் சொல்லும். மர கிளைகளின் வழியே கதிரவனின் கதிர்கள் பாய்கையில்
இயற்கையின் அமைதி உன் உள்ளத்தை ஊடுருவிச் செல்லும். தென்றல் உன்னை தாளாட்டும், பெரும் காற்றும் தன் சக்தியை காட்டும். இலையுதிர் காலத்தில் உதிரும் சருகுகளைப் போல் உன் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். வாங்க போலாம் 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 வாங்க டைம் யானை யானை வந்துடும். இது பூச்சி சவுண்டு கிடைக்குமா? சைலண்டா இருங்க அப்பதான் சவுண்ட் நமக்கு இல்ல சைலண்டா இருங்க அப்பதான் சவுண்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு பூச்சி தான் கத்துதுன்னு கிராஸ் ஆகிட்டோம். பட் இந்த சவுண்டு என்னை ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. கத்துனது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் சம்மந்தமாக தேடுறச்ச தான் தெரிஞ்சது அது சில்வண்டோட சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சில்வண்டு இங்கிலீஷில் சிக்காடா. அந்த காட்டில் எங்களுக்கு ஒரு திகில் அனுபவத்தை அந்த சத்தம் கொடுத்தது. ஆனால் இந்த சில்வண்டு அப்படிங்கிற பேர் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற ஒரு பேர். அதோட சத்தத்தையே நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம இயற்கையோட எவ்வளோ அந்நியப்பட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் டீட்டெயிலாக சில்வண்டை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அது ஒரு செயின்ட் மாதிரியான வாழ்க்கை வாழுது. மொத்தமாக அது 17 வருஷம் தான் உயிர் வாழும். அதில் 7 நாள் தான் பூமிக்கு மேலே இருக்கும். அதுவும் அதனோட இனப்பெருக்கத்துக்காக மட்டும். அந்த 7 நாளுக்கு அப்புறமும் அது இறந்துடும். நமக்கு பரிச்சயமான ஒரு பேர் கொண்ட பூச்சியை பற்றி நமக்கு தெரியல அப்படின்னும் போது ஹவு வி ஆர் க்ரோன் இன்க்ரீசிங்லி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னை ஒத்திக்கிட்டே இருக்குது. யானையை பற்றின சஸ்பென்ஸ்லேயே ஒரு 8 hours போயிட்டு இருந்தோம். யானை இப்போ போட்டுதான் யார் சொன்ன இதில் கால் வைக்கிறேன் நீங்கள் இப்போ போடுறதில்ல 1 hour முன்னாடி வைக்கிறீங்களா? இப்போ தான் போட்ட மாதிரி இருக்கிற பிறகு சூடாக இல்லை நைட்டு போட்டது. திரும்ப வேற வந்து திரும்ப நான் டைம் இன்னும் ஜாஸ்தியாக போயிடலாம் ஏறணும் திரும்ப ஓகே இறங்க வீச்சு சீக்கிரம். ஆமாம் இதுதான் ராம் அவங்க ஸ்லோவாக ஆகிறேன் நான் ஜர்க் அடிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அங்கே அதிகமாக பயந்தது பேசினது யானையை பற்றி மட்டும்தான். டு பி ஆனஸ்ட், யானைங்கிறது என்ஜினியர்ஸ் ஆஃப் அவர் எக்கோசிஸ்டம். எர்த்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விலங்கு. யானை வந்துருமா, எங்களை அட்டாக் பண்ணிவிடுமா, அதுக்காக நாங்கள் என்ன ப்ரிகாஷன்ஸ் நாங்கள் வச்சுன்னு இருக்கோம். இதுதான் கூடவே காட்டை பற்றின ஒரு நல்ல பரிச்சயமானவங்களும் எங்கள் கூட இல்லை. அங்கே அப்போ மட்டும்தான் யானை மேலே எங்களுக்கு பயம் இருந்தது. இங்கே ஜஸ்ட் டினோட் ஜெனிஃபர் ஜேக்கப்சன்ஸ் இன்னர் ஸ்மால் ஆஸ் அன் எலிஃபண்ட். Elephants love reunions. They recognize one another after years of separations. They greet each other with wild, boisterous joy. There is blowing, trumpeting, ear flapping, trunk entwined. யானை ஒரு பயோடைவர்சிட்டி உடைய விலங்கு. அதுவும் ஒரு காட்டுக்கு யானை எவ்வளோ முக்கியம், ஒரு ஏர்த்துக்கு எவ்வளோ முக்கியம். லிட்ரலி யானை வந்து நம்ம நேராக பார்க்குறதுங்கிறது இட்ஸ் அண்ட் ப்ளஷர். தண்ணி சத்தம் கேட்குது. என்ன சவுண்டு? யானையா? அவர் அப்படிதான் சொல்லுவார். இப்படி ஓடிடுவேன். பிடிச்சிருமா? அப்போ எப்படி தாங்க போகிறது? இல்லை சவுண்டு கேட்டு
அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளை அப்சர்வ் பண்ணோம் நம்ம என்ன பண்ணுறோம். நம்ம நிற்கிறதே தெரியாது, அது நிற்கிறதே தெரியாது. இந்த கூட தெரியவே தெரியாது என்ன கலர் இருக்கு, மண்ணோட கலர் இருக்கு. அங்கே மேற்ற மாதிரி கருன்னு இருக்குது. இந்த காட்சி நம்ம மண் மாதிரி நிற்கிறோம். கொஞ்சம் தூரம் ஏறணும், அது மலை மாதிரி கூட தெரியல. அதுலேருந்து இறங்கும் போது தான் தெரிஞ்சது ஆல்ரெடி நாங்கள் மலையில் தான் இருக்கிறோன்றதே. அப்போ இறங்கும் போதே வந்து இறங்குறது ஈஸி, ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு இறக்க தான் தெரிஞ்சது, இறங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ போக போக வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து 2 விஷயம் என்னென்னா, கால் வலி, 2வது ஸ்லோ. முக்கியமாக என்னோடய பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே இருந்துச்சு. ஏன்னா மற்றவங்களால் ஈஸியாக வாக் பண்ண முடிஞ்சுது. அப்போ இது வந்து ஒரு மென்டலி ஒரு கிளாஷ் ஆன மாதிரி கூட, எல்லாராலையும் முடியுது, இப்போ என்னால் முடியலேன்றது. இதில் போக பயம் வேறு, இது எல்லாமே சேர்ந்து வந்து ஆல்ரெடி ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ரொம்ப லோவாக இருந்தது. அப்போ இந்த ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து என்னை மென்டலி அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது அந்த இடத்துல. இதா சவுண்டா? என்ன ராம், வெளியே போகிறதுக்கா பயம் வந்துட்டா? விடுங்க ராம், தப்பிச்சிடலாம் ராம். நம்ம எப்படின்னா என்னது இயற்கை உங்கள் அனுமதியை ஒருபோதும் கேட்கவில்லை. அது உங்கள் விருப்பங்களை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அதன் சட்டங்களை நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள நீங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள். அதன் விளைவுகள் மற்றும் அதன் அனைத்து முடிவுகளையும் சேர்த்து. சரி சரி போகலாம். வெளியெல்லாம் பாருங்க உடச்சு போகுது. வந்திருக்கு இந்த பக்கம். அது இல்லை, அது குரங்குன்னாரு. குரங்கு அது, குரங்கு அந்த மாதிரி சவுண்ட் விடாது. மற்ற மட்டும் தாவும், ஆனால் சட சடன்னு கேட்காது. வேண்டாம் ராம், இவருக்கு பயம் வந்துடுச்சு. நெஞ்சுக்குள்ள லைட்டாக பயம் வந்துடுச்சு ராமுக்கு. பயம் வந்தாவே நீ குறைக்க மாட்டேன், பயம் இருந்தாலே நீ வாழ மாட்டேன். அவர் காலில் அடிபட்டிருக்கு, அதையும் மேனேஜ் பண்ணி போடுறாரு. உள்ளார போயிட்டு நம்ம ஏதோ நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் போனோம், சுற்றி காட்டலான்னு போனோம். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 3 to 4 hours அந்த எண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இந்த பயம் தான் இருந்துச்சு. ஏன்னா கால் உடஞ்சிருக்கு, ஆல்ரெடி உடஞ்சது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சரில் தான் சொன்னோம். அப்போ என்னால் கம்ப்ளீட்டாக நடக்க முடியல. அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் மேலே மலை ஏறவே முடியல, சப்போர்ட் இல்லாமல். இப்படி இருக்கும்போது அப்போ நான் வந்து என்னோடய க்ரூவோட மூவ்மெண்ட்டே நான் ஸ்லோ பண்ணது இல்லாமல் என்னோட மூவ்மெண்ட்டும் நான் ஸ்லோ பண்ணிடுறேன். இப்போ நான் எனக்கு பயத்தை க்ரியேட் பண்ணது இல்லாமல் எல்லாருக்கும் பயத்தை க்ரியேட் பண்ணி விட்டேன் வேறு. இந்த பயம் எதனால் இருந்துச்சுன்னா மெயினாக அனிமல் அட்டாக்கிங் மட்டும்தான். அப்போ இந்த பயம் வந்து, அதாவது நேச்சரை பார்த்துட்டு இருக்கோம், அதே சொன்ன மாதிரி பேரடாக்சிக்கல் தான். நேச்சர் கம்ப்ளீட்லி சுற்றி இருக்கும், நேச்சரை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதை தாண்டி இந்த நேச்சரே மறுபடியும் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கேன்ற தாட்டும் இருந்துச்சு. எங்களுக்கு தெரியாது அவருக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டு இருந்ததுன்னு. ஏன்னா போகும்போது 8 கிலோமீட்டர் நம்ம கூட ஸ்பீடாகவே நடந்து வந்துட்டு இருந்தார். ரிட்டர்ன் மறுபடியும் ஏறும்போது தான், மலை ஏறும்போது இப்படி கால் வலின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு. ஏன்னா அன்டைம் வேறு ஆயிடுச்சு, அரௌண்ட் 3:30 மேலே ஆயிடுச்சு. இப்போது ரிட்டர்ன் போனால் இனியும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நடக்கணும், ஃபுல்லாக ஹீல்ஸ் ஏறணும். அது கொஞ்சம் பயம் வந்துருச்சு. தைலண்டா இருக்கும், ஆள் வரது தெரிஞ்சுனாங்க. அதுக்கு முன்னாடி உடைச்சிட்டு இருக்கோம், எதுனா உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆள் வர சவுண்டு கேட்டுருந்தாங்க. தைலண்டா காஃபி.
நம்மளால் இங்கே வந்து சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. இந்த தாட் எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம காட்டுக்கு போனால் சூப்பராக வாழலாம், ஜாலியாக வாழலாம், கம்ப்ளீட்லி நேச்சர் மட்டும் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்னு நினச்சிட்டு அங்கே போகும்போது இந்த கால்வலி, இந்த பியர் ப்ரெஷர், இந்த மென்டல் ப்ரெஷர், இது எல்லாமே சேர்ந்து ஐயோ சாமி ஏன்டா காட்டுக்கு வந்தோம், 30 வயசுக்கு மேலே காட்டுக்கு வந்து வாழலான்னு நினச்சேன். நான் இனிமேட்டு காட்டுக்கே வரவானான்னு நினச்சேன் நாங்கள். ஆனால் இந்த தாட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே மாற்றுச்சு இந்த ரெமினிசன்ஸ்ன்றது. அப்போ ஒன்ஸ் அங்கே போனதுக்கப்புறமா என்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் அது வந்து உணர்த்துச்சு, என்னோட மென்டல் ஃபிட்னஸ் அது உணர்த்துச்சு, என்னோட சோஷியல் என்வைரன்மெண்ட்டை நான் எப்படி பார்க்கணும், அந்த சோஷியல் என்வைரன்மெண்ட் எப்படி என்ன பார்க்குது, நேச்சரை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது எல்லாமே அது எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு அங்கே தான். நம்ம தப்பிக்கிறதா, நம்ம கூட வந்தவங்களை காப்பாற்றுறதா, என்ன பண்ணுறதே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த நேரத்தில் கூட வந்தவருக்கும் ரொம்ப நடக்கும் இல்லை, அவரை காப்பாற்றுறதா இல்லை யானை வந்தால் அனிமல் வந்தால் நம்ம ஓடுறதா, யானை தொந்தரவு, கரடி தொந்தரவு, சிறுத்தத்தோலை எல்லாமே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் புரியல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவரை தூக்கி ஹெல்ப் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்தோம். அது இல்லாமல் அந்த ஃபியர் ஃபேக்டர் முக்கியமாக, அதாவது எதுக்குமே பயப்படுவதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஃபியர் ஃபேக்டர் கொஞ்சமாச்சும் இருக்கணும். அந்த ஃபியர் ஃபேக்டர் இருந்ததுனால தான் வந்து எங்களால் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆக முடிஞ்சுது. இன்னொன்று, அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் அனிமல்ஸை வந்து நம்ம அட்டாக் பண்ணாமலும் இருக்க முடியுது. அப்போ அனிமல்ஸுன்ற போது வந்து யானைன்ற மிகப்பெரிய விஷயம். போகும்போதே வந்து 2-3 இடத்துல வந்து அந்த யானையோட வேஸ்ட் நாங்கள் பார்த்தோம். அது வேறு கொஞ்சம் சூடாக இருந்துக்கிறதுனால இதுவும் இன்னும் ஒரு பயம் வேறு. இப்போ பக்கத்துலேயே யானை இருந்துச்சுன்னா எல்லோரும் ஈஸியாக ஓடிடுவாங்க, என்னால் ஓட முடியாதுன்ற ஒரு பயம் வேறு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து போச்சரா நம்மளை இங்கேயே சமாதியாக்கிட்டு தான் போக போகிறாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க, தவறே இல்லையே. யாருக்குன்னா அதெல்லாம் சொல்லலாம்னா கூட தவறு ஏத்தம் இது மாதிரி ஏறுதானே எவ்வளோ தூரம் இருக்கணும். ஓடுறது எப்படி ஓடுறது, குதிக்கணும், ஓட முடியாது, நிக்க தெரியாது. அப்படியே வேணும். இப்போ இந்த ஹைட்லேருந்து இறங்கி வந்துருமா? எதுல இதுலேருந்து இறங்கி வந்துருமா மேல இருந்து? என்ன சொல்றீங்க, இவ்வளோ ஹைட்டு குதிக்குமா? கால் வச்சு இறங்கி மேல இருந்து கீழே ஒரு கால். அவ்வளோ பெரிய யானை ஊர்ல பாக்குற யானை கோயில்ல இருந்து கோயில் யானை தம்மா துண்டு. அதுக்கு பெண்டுல மட்டும் பார்த்துப்பாங்க. இந்த வளையரங்கள்ல ஒரு பெண்டு நமக்கு தெரியாம பார்க்க மரம். டோன்ட் ஃபீட் ஃபாரஸ்ட் அனிமல். பொதுவாக எல்லா ஃபாரஸ்ட்லேயும் எழுதி வச்சுருக்க வார்னிங் போர்டு தான் இது. இதில் ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த உணவுகளை நம்ம என்னமோ பெரிய கருணையின் சுனைன்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு கொடுத்துட்ருப்போம். ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்கோ சிஸ்டத்தை சுத்தமாக காலி பண்ணுறதுக்கான ஒரு வேலை தான் அது. சிம்பிளி நம்ம அதுக்கு அந்த மாதிரி விலங்குகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா, பிச்சை எடுக்க சொல்லிக் கொடுக்குறோம். அதோட லைஃப்பையே மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ டோன்ட் ஃபீட் ஃபாரஸ்ட் அனிமல் இது ஒரு சாதாரண ஒரு வார்னிங் போர்டு இல்லை. நாங்கள் அந்த காட்டில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண விஷயமும் இது ஒன்று. அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு ஃபீட் பண்ணுறதுனால என்னென்ன காஸ்ட் வருது. நீங்கள் இந்த காட்டு பகுதி இது ஒட்டி இருக்கிற ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அங்கே அடிபட்டு செத்து கிடக்கிற விலங்குகளை பார்க்கும்போது. டோன்ட் ஃபீட் ஃபாரஸ்ட் அனிமல். மீன்வைல் சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டா இவ்வளோ பயம் தேவை கிடையாது. மெயினாக பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது. யானைக்காக மட்டும் இல்லை, எப்போ காட்டுக்குள்ளே போனாலும் வி ஷுடன்ட் யூஸ் இட். பயப்படக்கூடாது. பயப்படும் போது நம்ம உடம்புல அட்ரினல் ஜென்ரேட் ஆகும். அந்த அமிலம் சுரக்கும் போது தே கேன் சென்சஸ் ஈஸிலி. அது ஒன்றே போதும் நம்ம அதை அட்டாக் பண்ண. இங்கே ஒரு யானையை பாதுகாத்துட்டோம்னா 15 லட்சம் மரத்தை நடுறதுக்கு சமம். அப்படி என்ன தான் பண்ணுது யானை? இன் அ டே தே கேன் வாக் அப் டு 30 to 40 kilometers in just 3 to 4 hours. In a day they eat up to 16-18 hours. It is approximately 250 kgs of food. You know, it is just 5% of its total body mass. To be precise, 10% of what they eat is seeds. They drink up to 120 to 150 liters of water in a day. So அந்த சீட்ஸ்லாம் திரும்ப பூமிக்கு தான் வருது. கிட்டத்தட்ட 300 விதைகள் விதைக்கப்படுது ஒரு நாளைக்கு. ஸோ
ஸோ நமக்காக இவ்வளோ வேலை செய்கிற ஒரு அனிமலை நம்ம வெறும் ஒரு கேளிக்கை பொருளாகவும் ஒரு ஜெயண்ட் அனிமலாகவும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ யானை தான் நினைக்கிறேன். என்ன யானை தாண்டாங்கிறேன். ஆமா துமிச்சாங்க இது இதா இல்லையா? கை மட்டும் தெரியுது. திரும்பி போகுது வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் போக முடியாது. அது வந்து முன்னாடி பிளாக் ரோட கிராஸ் பண்ண போறாங்க. குட்டி இருக்குல்ல, குட்டி ரொம்ப குட்டி, அதை விட்டுட்டு வராதுங்க. குட்டியை விட்டு மிஸ் நமக்கு தான் யூஸ் பண்ணவே நினைக்கிறேன். ஆமாம். அங்கே எல்லாம் வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சவுண்ட் இல்லை. இது தண்டை வச்சுதுடா. இந்த வர்றேன் அதில் வருது. ஆமாம் ஆமாம் தண்டை வருது வருது வருது. இந்த கீழேருந்து வந்துட்டார் தர கிராஸ் பண்ணுறாங்க. ஒரு கேமரா தட்டா போயிடலாமா? ஓய் நட்டி போடுது. நட்டி போடுறது போட்டோ எடுக்க போறியா? அது போயிடுச்சு. அது நம்ம யானைக்கு ஆனால் இதை விட பெரிய நீங்கள் போடுறீங்க. இதுவும் ஆயிட்டா இருக்கும். இதுக்கு நம்ம சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைம்மா சென்ட் ஆஃப் பண்ணலாம் மாதிரி. ரொம்ப இருக்குண்ணா. இதுலயே போயிடலாம். ரொம்ப தூரம் வந்துட்டோம், லாங் வந்துட்டோம். இதுல இன்னும் 3 hour நடக்க மாட்டீங்களா நீங்க?
யானை வந்துருக்குல்ல? யானை வரட்டும், அது பாட்டில் அது ஆமா, எவ்வளவு ஏத்தம்? ஏறினாலே உட்காந்துருவான். ஏறுறது கஷ்டம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது உண்மையிலே வந்து அந்த யாராக இருந்தாலும் அழுதுருவாங்க. ஏன்னா பின்னாடியும் திரும்பி போக முடியாது. ஏன்னா திரும்பி போகணும்னு நினச்சாலும் மலை ஏறணும் மறுபடியும். வந்த வழியே ரொம்ப தூரம். இப்போ அட்வென்ச்சரஸ்ன்னு நினச்சி வந்தாச்சு. அட்வென்ச்சரஸாக தான் இருந்துச்சு மெயினாக. ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது கால் மட்டும்தான். சரி வினோ, எதனா பிளான் பண்ணலாம் வினோ. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஹெல்ப் பண்ணி அதாவது என்னையும் காப்பாற்றினது இல்லாமல் அவங்களையும் காப்பாற்றினதுன்னா ஒரு பயம் தான் எப்போவுமே எல்லாருக்கும். ஏன்னா இருட்டாக ஆக ஆக வந்து ஒரு பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கே என்ன வருமோ எதுவுமே தெரியாது. அது கம்ப்ளீட்லி வைல்ட் லைஃப். அப்போது ஒரு வைல்ட் லைஃப் நேச்சர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நாங்கள் போகும்போது நாங்கள் ஃபாஸ்ட் பேஸில் மூவ் பண்ணிகிட்டு இருக்கணும். ப்ளஸ் ஒரு 360 ஆங்கிள்லேயும் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் இருட்டுது வேறு இருந்தால் அவரை எப்படியே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பள்ளத்தில் மோஸ்ட்லி பள்ளத்தில் யானை இறங்குறது ரொம்ப ரேரு. அதனால் பள்ளத்தில் அவரை தள்ளிட்டு நம்மளும் ஓடிருக்கலாம், இல்லைனா பள்ளத்தில் நம்மளும் குதிச்சிருக்கலாம். அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். மற்றபடி வேறு எதுவும் நாங்கள் யோசிக்கல. ஏன்னா அவர்னாலையும் ஓட முடியாது, அவரை விட்டுட்டு நம்மளாலையும் ஓட முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்லேயே இருந்தோம். வந்து என்னோட எனர்ஜி ஃபேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப டிட்டீரியர் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து ஐயோ சாமி எதுக்குடா இங்கே வந்தோம், என்னாச்சுன்னா என்ன நானே ப்ளேம் பண்ணது இல்லாமல் மற்றவங்களையும் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நவா போலாமா? நடுக்காட்டில் வந்து விட்டானுங்களேன்ற ஒரு ஆத்திரமும் இருந்துச்சு. அப்போ இந்த கோபம் என் மேலேயும் இருந்துச்சு, என்னை சுற்றி இருக்கிறவங்க மேலேயும் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இது அந்த டைமில் வந்து அது வரைக்குமே இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன்னா தான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே இருந்துச்சு. அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இன்ட்ரோவர்ட் டு அன் எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்றது. அதாவது இந்த பியர் ப்ரெஷருன்றது வந்து பியர் ப்ளஷராக மாறின மொமெண்ட்டே அந்த ரப்பர் பிளான்டேஷன் கிட்ட தான். அதுக்கு மேலே ஏற முடியல. சொல்லப்போனால் வந்து இந்த மோனோபாட் ஸ்டிக் வச்சே தான் வந்து அது ஒரு ஊன்றுகோல் மாதிரி தான் வச்சு மேலே மலை ஏறினது. அதில் மலை ஏறும்போது வந்து ஏகப்பட்ட சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆகிருந்தது. என்னன்னா மலை ஏறுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அது மலை ஏறணும்னு நினைக்கிறதே முதல்ல கஷ்டமான ப்ராசஸாக இருந்துச்சு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு முன்னாடி எல்லாருமே போயிட்டாங்க, நான் மட்டும் கடைசியாக இருக்குன்றது இன்னொரு சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் பண்ணிச்சு. நான் மட்டும் ஸ்லோவாக இருக்கனே, மற்றவங்க எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே, எனக்கு என்ன குறைன்ற மாரி. சரி இதெல்லாம் இந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் தாண்டி மேலே போகலான்னு பார்த்தா அந்த எனர்ஜி இருக்குமான எனர்ஜியும் இல்லை என்கிட்ட. அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாருமே நான் ஸ்லோ பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாரி வந்தாங்க. அப்போ இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்றது அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பேர் வந்து பிரபுன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணா வந்து அவர் தோலெல்லாம் தூக்கிட்டு போனார். எனக்கு இத்தனைக்கும் மோர் தென் 95 kgs இருந்தாங்க. அப்போ ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் ஒரு 100 கிலோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 கிலோ உள்ள ஒரு மனுஷனை வந்து தோலை சுமந்துட்டு போகிறதுன்றது வந்து கண்டிப்பாக ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுவும் நார்மல் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தாலே கொடூரமாக இருக்கும். இதில் அது மலை ஏறும்போது அவருக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆல்ரெடி நான் கஷ்டம் தந்துட்டு இருக்க இடத்துல மேலும் நான் அவங்களுக்கு கஷ்டம் தரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வேறு வழியும் அப்போ தெரியல. மற்றவங்கள வேகமாகவும் நடக்க வச்சாகணும், நானும் அந்த இடத்துல தப்பிக்கணுன்றேன்னா வேறு வழி இல்லை. இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து என்னோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டே ஆகணுன்ற மாரி ஒரு கட்டாயம் சூழ்நிலையும் வந்துருச்சு. அப்போ வந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ நாங்கள் இடையில பிரேக் எடுத்தது, தண்ணி குடித்தது, இது எல்லாமே வந்து ஒரு 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 வரமாக தான் அந்த இடத்துல நான் பார்க்குறேன் தவிர வந்து அதுதான் அந்த எக்ஸ்ட்ரோவர்ஷன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் அவங்க ஸ்பீடு கம்மியானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்காக தூக்கிட்டு போகிறது, அதாவது என்னென்ன மீன்ஸில் இருக்கும். லிட்ரலி அங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே நடந்துச்சு. இது அதாவது இந்த பையனை என்னதான் பண்ணலாம், எப்படி தூக்கிட்டு போகலாம், என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு விட தெரியாமல் முழிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாருக்குமே, என்னையும் சேர்த்து. பிஞ்சு உங்களுக்கு சமைக்க தெரியாது. அது எல்லாமே வந்து எல்லாமே நெகட்டிவாக தெரிஞ்சு எனக்கு அது பாசிட்டிவாக மாறணும்னா கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் தேவை. இந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டரும் கரெக்ட் டைமிங்களுக்கு உங்களுக்கு வந்து சேரணும். இது கரெக்டான பாயிண்ட்ல எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரே வந்துச்சு. மலையை ஏறும்போது வந்து ஒரு பழங்குடியின மக்களை வந்து சந்தித்தேன். நான் ஒரு பாட்டியை சந்திச்சேன்.
அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போனாங்க. என்னன்னா வந்து இந்த ரொம்ப வயசானவங்க அவங்க. இந்த வயசில் நானே ஏறி இறங்குற உனக்கு என்னப்பான்ட்டு. அது வந்து 2 விதமாகவும் எடுத்துருந்துக்கலாம். ஒன்று, என்னடா நம்மளை அசிங்கப்படுத்துறாங்களேன்னு நினச்சிருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து இந்த பாட்டி இந்த வயசுலேயே அவங்க இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்களே, நம்மளால ஏன் முடியாதுன்னு. அந்த டைமில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் 2வது பாயிண்ட் தான் எடுத்தேன். எனக்கு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக தான் அது தெரிஞ்சுது. அந்த மோட்டிவேஷன் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில், எனக்கு தேவைப்பட்ட இடத்துல கரெக்டானவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்தது. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. நான் அந்த என்னோட ஜேர்னி, டெஸ்டினின்றது கூட அந்த ஜேர்னி தான். ஏன்னா உங்களோட டெஸ்டினி முக்கியம் கிடையாது, உங்களோட ஜேர்னி தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டி என்னோட ஜேர்னியவே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது வரைக்குமே என்னோட ஜேர்னி நெகட்டிவாகவும் நான் கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறமாவும் எப்படா இதை நான் கடக்க போகிறது, ஐயோ ஏன்டா இங்கே வந்தோம், எதுக்கடா இங்கே வந்தோம், என்னை இப்படி கண்ணு தெரியாத காட்டில் வந்து விட்டானுங்களேன்னு எல்லா ஃபேக்டருமே வந்து நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சேன்னா, அந்த பாட்டி வந்து எல்லாத்தையுமே இதுக்கப்புறமாவாச்சு நீ பாசிட்டிவாக இருடான்னு சொல்லிட்டு போன தருணம் தான் அது. ஒரு சோஷியல் அக்கஸ்டம்ஷன்றது வந்து எப்படி வந்து நான் என்னை அக்கஸ்டம் பண்ணிக்கணும், ஒரு இது எல்லாமே வந்து நான் இங்கே வந்து நான் வந்து அதை நினைக்கும் போது தான் வந்து அங்கே போனது வந்து ஒரு எக்ஸ்பெடிஷன்றதே நான் இப்போ நினச்சி பார்க்கும்போது. ஏன்னா எக்ஸ்பெடிஷன்றது வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஏதோ லேர்ன் பண்ணுன்றது தான், லேர்னிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எக்ஸ்பெடிஷன்றதே அப்போ அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது எக்ஸ்ப்ளோரேஷன் கம் எக்ஸ்பெடிஷன்றதே. அப்போ மேலே நடந்து வந்துட்டு இருந்தோம். நடந்த அப்புறமா இன்னும் அதாவது கையில் வந்து டைம் என்னன்றது நமக்கு தெரியாதவங்க, இருட்டிருச்சு வேறு, எல்லாம் பயமும், அனிமல்ஸ் வேறு வந்துருமா இல்லைன்னு தெரியாது, விலங்கு என்ன பண்ணுன்றதும் தெரியாது நமக்கு. இதில் கால்வலி, என்னோட கால்வலி என்னோட போகலாமல் என்னை தூக்கிட்டு போகிறவங்களுக்கும் என்னோட வலி சுமந்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படா வெளியே வருவோம்ன்ற ஒரு தாட் மட்டும்தான் இருந்துச்சு அந்த டைமில் எங்களுக்கு. அப்போ ஒன்ஸ் வந்து அந்த வெளியே வந்ததுக்கப்புறமா தான் வந்து அந்த வெளி மக்களை சந்திக்க மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்குமே. அந்த ஒரு கர்வ் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒரு யூ டர்ன் எடுத்து மேலே வந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு வீடு இருந்துச்சு, ஒரு கேட் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கேட்டுக்கிட்ட வந்து ஒரு சின்ன பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சதே ஒரு கம்ப்ளீட்டு ஒரு புது ஃபீலே வந்துச்சு. அதாவது வந்து இந்த குழந்தை வந்து அந்த 10 மாதம் வயிறில் இருந்து வெளியே வரும்போது வந்து எப்படி அந்த அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும், லிட்ரலி அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அதாவது இப்போ தான் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே நான் நுழைஞ்சிருக்கேன். இதுக்கப்புறமா எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, யார்கிட்ட இருந்தோ எந்த ஒரு இன்ட்ரூஷனும் எனக்கு வந்து இதுக்கு மேலே வரப்போகிறது கிடையாதுன்ற அந்த சேஃப் ஹேவன்ற ஒரு ஃபீலே வந்து ஒரு நைட்டு அந்த வெளி மக்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் உணர்ந்தேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. மனுஷங்க மாதிரி தான் காடும், மனுஷனுக்கு எப்படி உடம்பு இருக்கோ அது மாதிரி தான் காட்டுக்கும் ஒரு உடம்பு இருக்குது. காடு சில சமயம் தேவதையாகவும் இருக்கும், சில சமயம் மோகினியாகவும் இருக்கும், சில சமயம் பிசாசாகவும் இருக்கும். நம்ம அதை ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டாம், அது எப்போ எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. இந்த பயணத்துக்கு பிறகு காட்டை பற்றின புரிதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இயற்கையை தெரிஞ்சுக்கிறத தாண்டி அதனோட உணர்வுகள் மூலமாக உறவாடணும். Most of us don't think forest can think. You know, thinking of all this, I feel like my forefathers were sensible and we are insensible. மலைகளையும் கடல்களையும் நதிகளையும் நம்பலாம், அவை மனிதர்கள் போல் இல்லை, நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. பட் போனது எல்லாமே செல்ஃப் கிராட்டிஃபிகேஷனுக்காக தான். அட் த எண்ட் ஆஃப் த டைம் வாஸ் இட் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா வந்து இட் வாஸ் மோர் தேன் தட். அது உங்களால் லவ் மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியும். அதாவது நம்மளை போல் தரையில் இருக்கிறவங்க கடலையும் காட்டையும் பார்க்க போகும்போது நல்ல பரிச்சயமான கடலோடிகள் காடோடிகள் துணை கொண்டு தான் நம்ம காட்டுக்கும் கடலுக்கும் போகணும். பிகாஸ் காடும் கடலும் எந்த விதமான விலங்குகளோட மரணத்தையும் விரும்புறதில்லை. இந்த என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்கிறதே வந்து அந்த ட்ராவல்ஸை பற்றி நான் சொல்லவே இல்லை. அந்த டியூரேஷனோ இல்லை அங்கே எவ்வளோ நேரம் இருந்தோமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கொடூரமாக இருந்துச்சு கால்வலியில். ஆனால் ஒன்ஸ் இப்போ அதை நினச்சி பார்க்கும்போது வந்து அந்த ரெமினிசன்ஸ் வந்து உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு படத்துக்கு போகிறீங்க, அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு எமோஷனல் சீன் வருது, அழுகுறீங்கன்னா வந்து அந்த படம் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, அதுதான் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னே அர்த்தம். அப்போ இந்த என்ஜாய்மெண்ட்டுன்றது எனக்கு எப்போ தோணுச்சுன்னா வந்து ஒன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் நரேட் பண்ணது, அதை ரெமினிசன் பண்ணதுக்கப்புறமா அது வந்து ஒரு விஷயமா என்னென்ன பண்ணன்றது, அந்த கால் வலியில் வந்து எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த கால் வலியில் நான் எப்படி மேலே வந்தேன், இது எல்லாமே வந்து வலியாக இருந்தாலும் அந்த வலி தான் எனக்கு என்ஜாய்மெண்ட்டாகவே இப்போ தெரியும்.